2 நாள் ஆகும். லைப்ரரியன் சைக்காலஜி. லைப்ரரியின் ஒரு குறிப்பிட்ட ரேகில் உள்ள புத்தகத்தை எடுத்து வேறொரு ரேகில் வைத்து விடுங்கள். அதன் பின் லைப்ரரியனை அழைத்து புத்தகத்தை தேட சொன்னால், சார் நான் எடுத்த புக்கை வேற ஒரு ரேக்கில் வச்சுருக்கேன், முடிஞ்ச வந்து கண்டுபிடிங்க பார்ப்போம். வேலையாக இருக்கேன்ப்பா. அட வாங்க சார். காணாமே. அவர் அந்த புத்தகம் சம்பந்தப்பட்ட ரேகிலே தான் தேடுவாரே தவிர அவர் எண்ணமும் கைகளும் வேறு ரேகுக்கு செல்லாது. என்னடா? ஒரு நிமிஷம், இதை படிங்க. உனக்கு கியூரியாசிட்டி ரொம்ப அதிகம்டா. அப்படின்னா திமிரா? திமிர் இல்லைடா, ஆர்வம் இல்லைன்னா தேடல்னு சொல்லலாம். ஆனால் நீ சொன்ன திமிரை விட ரொம்ப பயங்கரமானது. எப்பா டென்ஷன் ஆகாத, எல்லாரும் பிடிக்கிறாங்களே, சரி எப்படி இருக்குன்னு பிடிச்சி பார்க்குறேன். நல்லா இருந்தால் தொடர்ந்து பிடிக்கலான்னு இருக்கேன். உன் வாழ்க்கை உன் கையில் பார். சில பழக்கங்களை நாம் விடணும்னு நினச்சா கூட அது நம்மளை விடாது. எட்டாவதோடு ஏறி குதிச்சிட்டோம். ஒரு 10வது வரைக்குமாவது படிச்சிருந்துருக்கலாம். ஆனால் தெரு பிள்ளைங்களுக்கு ஸ்கூலில் ஏதாவது செய்முறை செய்ய சொன்னால் நம்ம வீட்டுக்கு தான் வந்து நிற்பாங்க. ஏண்டா இந்த அக்கறைய நீ படிக்கிறப்பயே காமிச்சிருக்கலாம்ல. செய்முறை தாம்மா படிப்பு. செய்முறை மட்டும்தான் எத்தனை வருஷம்னாலும் படிக்கலாம். அதை விட்டுட்டு தேவையில்லாமல் எதையோ சொல்லி கொடுத்துட்ருக்கானுங்க. அதை மனப்பாடம் பண்ணி பரீட்சையில் வேறு எழுதணுமாமா. என்னடா? ஆமாண்ணே. மாப்பிள்ள இங்கே பாருடா, கார் டோர் எப்படி ஓப்பன் பண்ணுறாங்கன்னு காட்டு. மாப்பிள்ள நீ தேவையில்லாத வேலை பண்ணுறடா. டேய் உன்னால தான் நம்ம இப்படி பண்ணிட்டு இருக்கான். நான் என்னடா பண்ணேன்? வீடியோ தானே காட்டினேன். சரவணா, ஏய் சரவணா, இது தேவையாடா? கேட்க மாட்டேன். ஆயிட போய் சொன்னா கேள்றா. பா ஊர்க்கார பையனோட சேர்ந்துக்கிட்டு இவ என்ன பண்ணா? சும்மா ஏதாச்சும். அவன் ஆம்பளை பையன், என்னமோ பண்ணுறான். அவனை பற்றி நீ எதுவும் பேசாத. இப்படி சொல்லியே அவனை கெடுத்துருங்க. அவன் வீடே தங்கறது இல்ல, நீங்களும் என்ன ஏதுன்னு ஒரு வார்த்தை கேட்கறது இல்ல. என்ன ஒண்ணு பேசாம இருக்கீங்க? வீட்டுல எந்த சாமான் எங்க இருக்குன்னு தெரியாது, ஆனா ஊருக்கு நான் மட்டும். குழம்பூத்து. எல்லாம் சரிப்பா. அப்பாவுக்கு முன்ன மாதிரி உடம்பு சரியில்லை, பார்த்துக்க. சென்டிமெண்ட்டாக என்னென்னமோ பேசி சென்னைக்கு அனுப்பிட்டாங்க. இங்கே வந்து 1 வருஷம் ஆச்சு. நிறைய வேலை மாறியாச்சு, எதுவுமே செட் ஆகலை. எங்கே போனாலும் இந்த நீல கலர் சட்டையை வேறு கொடுத்துட்றானுங்க, மேகமே இல்லாத வானம் மாதிரி. சில சமயங்களில் நானும் மிஷின் மட்டுமே பேசிக்கிட்டு இருக்க மாதிரியான வேலைகள். இங்கே ஒரே கூட்டம், அதை தவிர வேறு எதுவும் இல்லை. சாப்பிட்ட தட்டை கூட எடுத்து வைக்காமல் இருந்த எனக்கு ஜூஸ் போடுற வேலை. வேலைக்கு சேர்ந்த புதுசில் மாதுளை இருக்கும்போது கையை எடுத்துக்கிட்டேன். ஆனால் தெரியாத விஷயத்தை தெரிஞ்சுக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அடுத்த 2 நாளில் கையும் கத்தியும் பழங்களும் எனக்கு பழக்கமாயிடுச்சு. என்னை வேறு வேலைக்கோ ஊருக்கோ போக விடாமல் பார்த்துக்கிறது இங்கே டீ ஆற்றிக்கிட்டு இருக்க என் ஃப்ரெண்டு மணியும், எதிரில் பூட்டியிருக்கே கடை, அதில் வேலை பார்க்குற ஆனந்தியும் தான். என்ன சொல்லுங்கள். ஆமாம், இந்த படப்பையில் கூட ஒரு 7 ஏக்கர் இருக்குனாங்க. வாங்க சார். சரவணா, ஒரு வாட்டர்மெலன். பரவாயில்ல, அது நிறைய பேரை பார்த்து பேசணும் செலக்ஷன். தேங்க்ஸ். ஆ
சரியா சார்? சரவணா இங்கே பாரு. அட எத்தனை வாட்டி ஃபோன் பண்ணாலும் அதே தான். 2 நாளாக தான்டா பேசல. நாளைக்கு வந்துடுவா விடு. தலைவி நயன்தாராவை பற்றி என்னடா பண்ணுறேன் பார்த்து சொல்லு. பல்ல உடைக்க போகிறேன் பாரு. ஏய் பின்னாடா ஷேர் ஆட்டோக்காரன் முன்னாடி உட்கார வச்சான்னு புலம்பிட்டு இருந்த. அது வேற, இது என் ஆள். எல்லாம் பொண்ணு தானே. சைட் அடிக்கிறதுக்கு லவ் பண்ணுறதுக்கு வித்தியாசம் இருக்கு மணி. அதெல்லாம் உனக்கு புரியாது. ஆகுன்னா எதையாவது சொல்லி எனக்கு புரியாதுன்னு சொல்லிடு. புரியுற மாதிரி சொன்னால் தானே எனக்கு புரியும். நான் ஒரு டீ பண்ணா. இந்த உனக்கு புரிஞ்சு வந்துச்சு போ. 2 மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் நம்பவே இல்லை அவன் என்னை லவ் பண்ணுவான்னு. அவகிட்ட பேசுகிறதுக்கே தயங்குவேன். ஏன்னா அவள் கண்ணு அப்படி. அண்ணா ஒரு டீ. அண்ணா நான் எங்க போனாலும் இன்னொரு ஆள் ஃபாலோ பண்ணிட்டு வர மாதிரியே இருக்கு. ஏன் நான் எங்கே போனாலும் உன்கிட்ட சொல்லிட்டு தான் போகணுமா? அப்போ நான் போற இடத்துக்குலாம் நீ வர்றது ஏதாச்சும் சொல்ல போறியா? இல்லையே, உன்னை பார்க்க தான். ஏடா இப்படி பேசிட்டு விடுற, அதான் நான் பார்க்குறேன்னு தெரியுதுல்ல. இனி என்னை பிடிக்கிறது பிடிக்காதான் அவன் இஷ்டம். நல்லா சமாளிக்கிறேன். ஏய் என்ன கடையில் வந்து லந்து கொடுத்துட்டு போற? உன் மனசில் நான் பெரிய அழகி நினைப்பா? இல்லையே, நான் ஒன்னும் என் அழகுன்னு நினைக்கல. நீ தான் அப்படி நினைக்கிற. அப்படி பார்க்குற. அப்படி பார்க்காத சரவணா. டேய் ஏதாவது ஒரு சேனல் வைடா. இந்த ரிமோட்டுக்கு வா இருந்தால் அழுதுரும். உன் ஃபோன் எடுக்கல, நீ ஏன் உயிர் எடுத்துட்டு இருக்க? ஆமாம்மா, வேறு டாக்டர் ப்ரோக்ராம் பார்க்க வேண்டிய நேரத்தில் போய் என்ன டாக்டர் ப்ரோக்ராம் பார்த்துட்டு இருக்க நீ? டேய் நமக்கு தெரியாத பார்க்குறது தான்டா டிவி. ஓ உனக்கு அப்போ அந்த மேட்டர்லாம். ஆமாம் 10 மணிக்கு மேலே என்ன மாதிரி ப்ரோக்ராம் பார்ப்பானுங்க. நீ என்னடானா ஏதோ விளங்காத சேனலில் பார்த்துட்டு இருக்க. ஏய் கார் ஆரம்பிச்சிட்டான்டா. என்ன நல்லா கவனமாக கேளு. ஏற்கனவே வாழ்ந்த வீட்லேயோ ரூம்லேயோ நாம் புதுசாக குடி வந்தோன்னு வச்சுக்கோ. அதிகம் புழங்காத இடத்துல கைவிட்டு பார்த்தா பழைய வித்தியாசமான பொருள் ஏதாவது கிடைக்கலாம். வித்தியாசமானா? வித்தியாசமானா பழைய காசு மாதிரின்னு வச்சுக்கோயேன். இதை பற்றி தான் இவ்வளோ நேரமாக பேசிட்டு இருந்தாங்களா? இப்போது அந்த டிவி பழகம் இருக்குல்ல, அது நம்ம வந்ததுலேருந்து அங்கேயே தானே இருக்குது. ஆமாம், அது உள்ளே கைவிட்டு பாறேன், ஏதாவது கிடைக்கும். டேய் நல்லா குனிஞ்சு தேடுறா. அப்பா ஒன்றுமே இல்லை. ஆராய்ச்சி ஊற்றிக்கிச்சு, அங்கெல்லாம் ஒன்றுமே இல்லை. முதுகுவலி வந்தது தான் மிச்சம். 2 விஷயம் மணி. ஒன்று, இந்த விஷயம் போன வாரம் டிவி ப்ரோக்ராம் வந்தபோதே டிவி ஸ்டாண்டுக்கு அடியில் கை விட்டு தேடி ஒரு பழைய காசு ஒன்று எடுத்துட்டேன். முதுகு வலிக்குதுன்னு சொன்னல, அப்போ நீ தான் இந்த மாதிரி ப்ரோக்ராமாக பார்க்கணும். இந்தா ஏன்பா வரும்போதே 2 ஆளை கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல. தூங்கிட்டீங்களா? இல்லைக்கா, டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? இல்லை பரவாயில்ல. மணி இல்லை. இந்த கூப்பிட்றக்கா. ஓனர் அக்காடா. டேய் ஓனர் அக்கா கூப்பிட்றாங்க.
மணி பீரோ ஆர்டர் பண்ணியிருந்தேன், வந்தவங்களோட சேர்ந்து நீங்க கொஞ்சம் இறக்கி வைக்கிறீங்க. சரிக்கா. இப்ராஹிம் இருக்கானான்னு பார்த்தேன், நைட் ஷிஃப்ட் போல இருக்கு, ஊட்டி இருக்கு. பரவாயில்லக்கா, நாங்கள் இறக்கி வச்சோம். சரியான விட்டுறா. ஹலோ, ஆமாம் சாலிகிராமம் தானே? காலையில் 9 மணிக்கு நான் கவரேஜ் போயிடுறேன் மேடம். இப்போ நியூஸு அதானே? இல்லை மேடம், குப்பை அகற்றுறதுக்கான நியூஸு போராட்டம் தானே? போயிடுறேன் மேடம். ஓகே. என்ன சதீஷ் ரொம்ப பிஸி போல? நீ வேற அரை மணி நேரமாக இந்த நியூஸ் 24 மணி நேரமாக மாறினாலும் மாறிச்சு. கண்டதெல்லாம் நியூஸாக மாற்ற வேண்டியிருக்கு. வேலை பார்க்குற நாங்களும் எல்லாத்தையும் நியூஸாகவே பார்க்க வேண்டியதாக இருக்கு. யோ, இதை தூக்கிறதுக்கே இவ்வளோ கஷ்டப்படுறீங்களா? வந்து தூக்கி போடுறா தெரியும். அப்படியே திருப்புங்க. நல்ல வேலை, கொஞ்சம் லேட்டாக வந்தேன். இல்லை என்ன தூக்க விட்டுருப்பானு. ஏன்பா இப்படி உழைக்கிற? ஒரு நல்ல சேனல்ல வேலை பார்த்தா நாங்கெல்லாம் பெருமையா சொல்லிக்கோம்ல. லோக்கல் சேனல். இரு வரேன். இதுக்கு எதுக்கு கேட்டாங்க தெரியலையே. சாமி படத்துக்கு பக்கத்துல வச்சிருங்க. டேய், கைப்பிடி செவுத்து பக்கம் வந்துருச்சுடா. திருப்பி வச்சிருவோம்க்கா. இல்ல பரவாயில்ல, இருக்கட்டும். அவளுக்கு சேதனமா கொடுக்கறது தானே. சரிடா, அப்போ தள்ளி வச்சிரும். ஆளுக்கு 100 ரூபாய் எடுத்துக்கங்க. சரி வரமா. ம் சரி, கிளம்புமா. இருங்க சதீஷ், நீ அதாங்க படிப்படியா லோக்கல் சேனல் நல்ல சேனலுக்கு மாறணும்தாங்க. அட அது இல்லப்பா, மேல போய் சாந்தி அக்கா உடனே வர சொன்னேன்னு சொல்லு. சேனல் மாறணுமோ இல்லையோ, முதல் வீடு மாறணும். ஏதாவது சொல்லினே இருக்காங்க. உடனே வர சொன்னேன்னு சொல்லு. நீங்க கத்துறது அவங்க கேட்டுருக்கோம். ஏய், நமக்கும் ஏதாவது காசு கொடுப்பாங்க பாருங்க. தம்பி நீங்க அக்கா, எங்களுக்குலாம் ஒன்றும் வேணாக்கா. சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டோம். அதை தான் கேட்க வந்தாங்க. காசு கொடுக்க போறீங்கன்னு நினச்சிட்டாங்கம்மா. நம்ம பிள்ளைங்க செஞ்ச உதவிக்கு நான் காசு கொடுப்பேனா? அசிங்கம் இல்ல என்ன தம்பி? சரிக்கா, அப்போ நாங்கள் வரோம். சரிப்பா. லட்சுமி. வரேன். என்னங்க? பீரோ இறக்குறதுக்கு கடைக்காரனே கூலி கொடுப்பான். நீ வேற எது கொடுக்குற? அது ஏன் வேலை இல்லைன்னு சொல்லிட்டு போயிருந்தா என்ன பண்ணியிருப்போம்? 2 பேருக்கும் சேர்த்து 200 ரூபாய் தான் கொடுத்தேன். அதில் என்ன போயிடுச்சு? காசை விட நமக்கு உதவி செய்கிற மனுஷாளுங்க தான் முக்கியம். சும்மா ஏதாவது சொல்லிட்டு 2-3 நாளாக அலைய விட்டுட்டு இருக்கா, ஒன்றும் நடக்க மாட்டேன். அவனை என்னன்னு கேளு. டேய், ரொம்ப அரைக்காத. ஓனர் இருக்காரு, அவர் கிளம்புனதுக்கப்புறம் போ. நான் டீ சொன்னா வரல. வரேண்ணே. கேளு.